Peacemakers of Christo. வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டப்பட்டே கொண்டிருக்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனத்திலே, ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, காருண்யத்தின் இருப்பிடமே, உம்மையே ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. ஏசப்பா, நீர் கூறினீர் கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையாவோர் கடைசியாவர் என்று. தெய்வ கர்த்தாவே, நீர் ஏன் ஆண்டவரை என்னை இந்த உலகத்திலே படைத்தீர் ஐயா? ஆண்டவரே, என்னை என் தாயின் கர்ப்பத்திலே ஏன் ஆண்டவரே வைத்தீர்? நீங்க சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல வந்து என்னத்தப்பா சாதிச்சிட்டேன் ஆண்டவரே? ஏசப்பா, எல்லாரும் போலதான் நானும் பிறந்த ஆண்டவரே. ஆனால் சுவாமி, எல்லாரையும் போல நான் நல்லாவே இல்லையே ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுவதும் சோதனைகளும் வேதனைகளும் தான் ஆண்டவரே. ஏசப்பா, நான் படிப்புல கடைசி ஆண்டவரே. எனக்கு அழகு இல்ல ஆண்டவரே, எனக்கு அறிவு இல்ல ஆண்டவரே, என்னால படிக்க முடியல ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு வேலை கிடைக்கிறதுலயும் கடைசி தான் ஆண்டவரே. நான் நினைச்ச வேலை கிடைக்கல ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு நினைச்ச சம்பளம் கிடைக்கல ஆண்டவரே. இயேசுவே, நான் அதுலயும் கடைசியா தான்ப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் திருமண வாழ்க்கையிலும் கடைசி ஆண்டவரே. எல்லாத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் ஆவறதுக்கு லேட் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைச்சிருக்கிறான், எனக்கு மட்டும் ஒண்ணுமே சரியில்லை ஆண்டவரே. ஏசப்பா, எப்ப பார்த்தாலும் என் மனைவியோட நான் சண்டை போடுறேன், என் கணவனோட நான் சண்டை போடுறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாருக்கும் குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு மட்டும் ஆண்டவரே ஏனப்பா குழந்தை வரமே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, என்னால ஏன் ஆண்டவரே குழந்தை பெத்துக்க முடியல ஆண்டவரே? எல்லாருக்கும் நல்ல குழந்தை பிறந்திருக்குது, எனக்கு மட்டும் ஆண்டவரே ஏனப்பா இப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தீர் ஆண்டவரே? ஏசப்பா, எல்லாரும் தான் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, என்னால மட்டும் ஏன் ஆண்டவரே என் பிள்ளைய நல்ல ஞானத்தோடும் பலத்தோடும் சக்தியோடும் பக்தியோடும் வளர்க்க முடியலையே ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க ஆண்டவரே, என்னால வீடு கட்ட முடியலையே அப்பா. ஏசப்பா, எல்லாருக்கும் நகை நட்டெல்லாம் இருக்குது ஆண்டவரே, எல்லாருக்கும் வண்டி இருக்குது ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்பா. ஏசப்பா, எல்லாரும் கடன் இல்லாம இருக்கிறாங்க ஐயா, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு கடன் ஆண்டவரே, இவ்வளவு தோல்வி ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டம் ஐயா? எல்லாரும் நல்ல சுகத்தோடு சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, நான் மட்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே. எல்லாரும் ஆண்டவரே தான் மனைவியோட தான் கணவனோட இருக்கிறாங்க ஆண்டவரே, நான் மட்டும் கணவனை இழந்து கணவனை விட்டுட்டு வாழ்றேனே ஐயா. என்ன கணவன் விட்டுட்டானே ஆண்டவரே. ஏசப்பா, என்ன மனைவி விட்டுட்டாலே ஆண்டவரே, என் மனைவி செத்துட்டாலே ஆண்டவரே, என் மனைவி மறந்துட்டாலே ஆண்டவரே, என் மனைவி மறுத்துட்டாலே ஆண்டவரே. ஏசப்பா, என்னை மட்டும் ஏன் ஆண்டவரே தண்டித்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே? நான் கடைசியாவே இருக்கிறேன்ப்பா. முன்னேறணும் 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 என்று முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து நான் ஆண்டவரே செத்து போலாமேன்னு முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே. என்னால வாழ முடியலப்பா. எவ்வளவுதான்ப்பா போராடுவேன், தன்னந்தனியா எவ்வளவுதான்ப்பா போராடுவேன் ஆண்டவரே. எனக்கு பலன் இல்லப்பா, என்னால முடியல ஆண்டவரே. என்னை ஏன் ஆண்டவரே படைத்தீரையா? என்னை ஏன் ஆண்டவரே அனாதையாக ஆக்கினீரையா? எல்லாரும் தம் பிள்ளைங்களோட கணவனோட மனைவியோட அம்மா அப்பாவோட எல்லாம் சேர்ந்து வாழ்றாங்க ஐயா, மட்டும் ஆண்டவரே அனாதைய போல 4 செவுத்த பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு தைரியம் இல்ல ஆண்டவரே, நான் என்னையே தேத்திக்கிறேன்ப்பா, ஒவ்வொரு நாளும் தேத்திக்கிறேன் ஆண்டவரே. இல்ல நல்லாயிரும், இல்ல நம்ம புள்ள வந்துருவான், இல்ல நம்ம கனவை ஏற்றுக்கொள்ளுவான், இல்ல என் மனைவி வந்துருவா ஆண்டவரே, என் பிள்ளைங்க வந்துரும், என் அம்மா அப்பா என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு
அனுதினமும் நானே என்ன ஆண்டவரே தேத்தி வளர்றேன்ப்பா. ஆண்டவரே என்னால சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல, என்னால வாழ முடியல, என் பிள்ளைகளை காக்க முடியல ஆண்டவரே. ஏசப்பா நான் கடைசியாவே கடக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா முதன்மையானோர் கடைசி அவர் முதன்மை ஆவர் என்று கூறினார் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேரு பாவம் செஞ்சான், துரோகம் செஞ்சான், பொய் சொன்னா, திருடினா, ஏமாத்தினா, நயவஞ்சகத்தோடு இருந்தான், பொறாமைப்பட்டான், அவெல்லாம் நல்லா இருக்கிறான் ஆண்டவரே. என்ன மட்டும் அனுதினமும் அடிக்கிறீர்களே, அனுதினமும் தண்டிக்கிறீர்களே, அனுதினமும் கண்டிக்கிறீர்களே, ஏன் ஐயா? என் தெய்வ கர்த்தாவே உன் பிள்ளைகளை ஒரு விஷயம் காக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா இவர்கள் கடைசியாகவே செத்து போவார்களோ தெய்வமே தெரியலையே, தோல்வியிலேயே செத்து போவார்களோ தெரியலையே ஆண்டவரே. அப்பா இதே மன பாரத்திலேயே செத்து போவார்களோ தெரியலையா ஆண்டவரே. ஆனால் சுவாமி இத்தனை நாட்களாக கடைசியாகவே உன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அந்த கடைசி ஆசீர்வாதம் வல்லமையான ஆசீர்வாதம், அது ஆவியின் ஆசீர்வாதம், அது பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, இயேசுவே, தெய்வமே, அந்நாளிலே கடைசியாக உன் தூதர்களை நீர் ஆசீர்வதித்தீர், 12 சீடர்களை ஆசீர்வதித்தீர், திருமுழுக்கு தூய ஆவியினால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை அபிஷேகித்தீர், அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் ஐயா. அதே போல உன் பிள்ளைகள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசப்பா இவர்களை பிடித்திருக்கிற எல்லா சாபக்கேடுகளையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. மன நிம்மதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, வாழ வையுங்க, என்னாலும் வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென், அல்லேலூயா, எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய
திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.